ஓர் அழகான கோவில் வாசல். ஆனால் சில பெண்கள் அந்த வாசலை கடக்க மாட்டார்கள். ஏன்? ஏன் மாதவிடாய் காலத்தில் கோவிலுக்குள் செல்லக்கூடாது என்று நம்ம முன்னோர்கள் சொன்னார்கள்? இது ஒரு டபு அல்ல, இது ஒரு பனிஷ்மெண்ட் அல்ல, இது ஒரு எனர்ஜி பேஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். மாதவிடாய் என்பது ஒரு பயாலாஜிக்கல் ப்ராசஸ் மட்டுமல்ல, அது ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிதம். மாதவிடாய் காலத்தில் பெண்களின் உடல் இன்டென்ஸ் எனர்ஜி ரிலீஸை அனுபவிக்கிறது. அந்தந்த நேரத்தில் அவர்கள் ஆரா, பயோஃபீல்ட் மிகவும் சென்சிட்டிவாக இருக்கும். அந்த சென்சிட்டிவிட்டி கோவிலின் ஹை ஃப்ரீக்வன்சி எனர்ஜியை அப்சார்ப் பண்ண முடியாது, அதுவும் ஓவர்லோட் ஆகும். ஒரு கோவில் என்பது ஒரு டிவைன் ஹாட்ஸ்பாட். அங்கு இருக்கும் டெய்டி எனர்ஜி, மந்த்ரா வைப்ரேஷன் மற்றும் சேக்ரெட் ஜியாமெட்ரி அவையெல்லாம் ஒரு இன்டென்ஸ் ஸ்பிரிச்சுவல் சார்ஜ். அந்த சார்ஜ் ஒரு மென்ஸ்ட்ருவேட்டிங் பாடிக்கு ஓவர்வெல்மிங்காக இருக்கலாம். அந்த நேரத்தில் பெண்கள் தங்களை ரீசார்ஜ் பண்ண வேண்டும். அவர்கள் வீட்டிலிருந்தே தெய்வத்தை இன்டர்னலா வழிபடலாம். அது எக்ஸ்கல்யூஷன் இல்ல, அது புரொடெக்ஷன். நம்ம முன்னோர்கள் உடல், மனம் மற்றும் ஆண்மனம் மற்றும் ஆன்மாவின் ரிதுமை புரிந்தவர்கள். அவர்கள் சொன்னது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்ல, ஒரு ரிமைண்டர். நம்ம உடலை, நம்ம சக்தியை, நம்ம ஆன்மீக பயணத்தை அர்த்தமுள்ள முறையில் ஆனர் பண்ண சொல்லியதுதான். அதனால்தான் மாதவிடாய் காலத்தில் கோவிலுக்குள் செல்லாமை ஒரு பழமையான நம்பிக்கை இல்ல, ஒரு சப்ளைட் எனர்ஜி விஸ்டன். அதை புரிந்து கொள்வது, அதை மதிப்பது நம்ம ஆன்மீக வளர்ச்சி. இதுபோன்ற தமிழரின் மரபுகள், குரல்கள் மற்றும் ஆன்மீக ரகசியங்களை தெரிஞ்சுக்க உங்கள் கதையின் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த கதையில் சந்திப்போம்.